ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நாள் நம்ம மல்லி ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்தளவுக்கு ரொம்பவே வேதனை அடைஞ்சாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுடர் தான். அவள் ரேணுகா இல்லை, சுடர் தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக முக்கியமாக நம்ம விஜய்க்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தாங்க. கடைசியில் நம்ம வெண்பா குட்டி அசால்ட்டாக இந்த விஷயத்தை விஜய்க்கு தெரியப்படுத்திட்டாங்க. விஜய் இப்போது வெளி ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததும் நம்ம மல்லிக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி கேட்டார். ஆல்ரெடி ஃபோன்லேயும் கேட்டார், வீட்டுக்கு வந்தும் கேட்டார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. நம்ம மல்லி அந்தளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்க அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ரொமான்ஸு, ஏதோ 1000 டைம் கிஸ் கொடுக்கணும், அப்போ தான் நான் பண்ண தப்புக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி ரொம்பவே க்யூட்டாக அந்த சீன் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பிளான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவள் எதுக்காக வந்திருக்கா, என்ன நோக்கத்தோடு வந்திருக்கா, அவளுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் மல்லி. இப்போ உடனே இவளை நம்ம அனுப்ப முடியாது. ஏன்னா கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் உண்மை இப்போ வரைக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் உண்மை தெரியணும், ஆதாரத்தோடு அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் அவள் கூடவே இருந்தால் தான் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய சண்டை வர மாதிரி ட்ராமா போட்டு இங்கேருந்து நானும் வெண்பாவும் அந்த சுடர்கிட்ட போகிறோம். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம மல்லியும் அதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அங்கே ராஜி இருக்கிறதுனால எது ஒன்றுமே அந்த வீட்டுக்கு போகும், அந்த சுடருக்கு விஷயம் தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ட்ராமா. நீ எதுக்காக வெண்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தா, நான் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை, அப்படியும் நீ இருந்து எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு விஜய் சண்டை போட, ஏன் எனக்கு உரிமை இல்லை என் பொண்ணை கூட்டிகிட்டு வர அப்படின்னு மல்லி சண்டை போட, கடைசியில் இதுக்குது இந்த மாதிரி விஷயம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே யாராவது ஒருத்தர் கூட தான் வாழணும்னு முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் வெண்பா கூட்டிகிட்டு நேராக ரேணுகா அதாவது கதிரேசனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதும், சார் நீங்கள் சொன்னது தான் கரெக்ட், நான் ரேணுகா இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவள் தான் என் பொண்டாட்டி, அவளை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னதும் இந்த சுடர் பார்த்திங்கன்னா வாயை திறந்து போட்டுக்கிட்டு நேராக விஜயோட நெஞ்சு மேலே சாஞ்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் கடுப்பாகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமே அப்படின்றதுக்காக சிரிச்ச முகத்தோட அப்படியே அமைதியாக இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சிசிடிவி கேமரா மாதிரி அந்த சுடரையே தான் கண்காணிச்சுட்டு இருக்க போகிறாங்க. அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா, அவகிட்ட இருக்கிற 2 ஃபோனு, அந்த ஃபோனில் என்ன மெசேஜ், யார்கிட்ட பேசியிருக்கா, எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி மல்லி சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் அவர் ஆதாரமாக கலெக்ட் பண்ணி அவள் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க, பேக்ரவுண்டில் ரகு இருக்கான்ற விஷயம் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஆதாரத்தோட நம்ம விஜய் கண்டுபிடிக்க போகிறார். அதுக்காக தான் சுடர் கூடவே அவர் இருக்கார். ஸோ ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சி அந்த ஆதாரத்தையே அந்த சுடர்கிட்ட காமிச்சு, என்னடி இது, நீ யார், எதுக்காக வந்திருக்க அப்படின்ற எல்லாத்தையுமே சுடர்கிட்டயே கேட்க போகிறாரு. ஸோ அதெல்லாம் கேட்டு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கதிரேசன்கிட்டையும் நிஷாக்கிட்டையும் காமிக்க முடியும். சும்மாவே ஆமாம் இவ உண்மையாக தான் இவ ரேணுகா இல்லை, உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ப போகிறதில்ல. இப்போ விஜய்க்கு எப்படி உண்மை தெரிஞ்சுதோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோடு அவங்கக்கிட்ட காட்டி தான் இந்த சுடரை வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும். ஏன்னா ரேணுகாவோட ஃபேஸை வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் விஜய் செஞ்சே ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.